ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஜாதகத்துல குரு சரியில்லைன்னா அல்லது குரு தோஷம் இருந்தா, குரு நீசமாகி இருந்தால், குரு வக்ரமாக இருந்தால், குரு தசை நடந்தா எந்த கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யணுன்றதை பத்தி தான் உங்களுக்கு சொல்ல போறேன். விழுப்புரம் பக்கத்துல, திண்டிவனம் பக்கத்துல மரக்காணம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய முன்னூர் ஆடவல்லீஸ்வரர் கோவில். இப்ப அந்த ஊரோட பேர் முன்னூர், அதனுடைய புராண பெயர் முன்னூற்று மங்கலம். அங்க இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய பெயர் ஆடவல்லீஸ்வரர், ஆடவல்லீசர். அம்பாளினுடைய திருநாமம் பெரிய நாயகி. வழக்கமா சிவன் கோவில்ல சிவபெருமான் கிழக்கு பார்த்து இருப்பார் இல்லையா? மேற்கு நோக்கிய சிவபெருமான் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு போய் வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷம். அதை பத்தி நான் உங்களுக்கு இன்னொரு பதிவுல சொல்லியிருக்கிறேன். பொதுவா சிவன் எப்படி இருப்பாருன்னா கிழக்கு பார்த்து இருப்பார். தட்சிணாமூர்த்தி எந்த பக்கம் பார்த்து இருப்பார்? தட்சிணாமூர்த்தினாவே அவர் தெற்கு பார்த்து தான் இருப்பார். இந்த கோவில்ல சிவபெருமான் ஞான குருவாக தெற்கு பார்த்து இருக்கிறார். தட்சிணாமூர்த்தி தெற்கு பார்த்து இல்லாமல் மேற்கு பார்த்து இருக்கிறார். அது அந்த கோவில்ல இருக்கக்கூடிய சிறப்பு. வழக்கமா தட்சிணாமூர்த்தினா தெற்கு பார்த்து தான் இருப்பார். இந்த கோவில்ல தட்சிணாமூர்த்தி மேற்கு பார்த்து இருக்கிறார். ஏன் இந்த கோவில் குரு தோஷ நிவர்த்தி தலம்? குரு பகவானுக்கு ஆணவம் வந்தது, கர்வம் வந்தது. அதனால அவருடைய தேஜஸ் குறைய குறைய தன்னுடைய ஆணவத்தால் தான் தனக்கு இந்த நிலை ஏற்பட்டது என்பதை அவர் உணர்ந்து வருந்த பிரம்மன் இந்த தலத்திற்கு போய் வழிபாடு செய் என்று சொல்ல குரு பகவான் இங்கே வந்து வழிபாடு செய்து இழந்த தன்னுடைய தேஜஸை பொலிவை பெற்றார் என்பது கோவிலின் தல வரலாறு சொல்கிற செய்தி. அப்ப யாருக்கெல்லாம் ஜாதகத்துல குரு தோஷம் இருக்கோ, குரு சரியில்லையோ, 5ல குரு இருக்கு, 7ல குரு இருக்கு, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்ததுன்னா அவர்கள் வந்து கண்டிப்பாக இங்கே வழிபாடு செய்ய வேண்டும். இங்க உள்ள முருகப்பெருமான் ரொம்ப விசேஷம். நல்லியக்கோடன் என்கிற ஒரு மன்னன். அந்த மன்னன் எதிரி போர் தொடுத்து வரான். இந்த கோவில்ல முன்னூர் கோவில்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கிட்ட வந்து வேண்டார் நல்லியக்கோடன். அப்ப முருகப்பெருமான் சொல்றார், தாமரை மலர்களை எடுத்துட்டு நீ போருக்கு போ. அவன் ஆயுதத்தோட வரான். முருகப்பெருமான் என்ன சொல்றார்? தாமரை பூவை எடுத்துக்கிட்டு நீ போருக்கு போ. அதை நம்பினான் நல்லியக்கோடன். அதுதான் முக்கியம். முருகப்பெருமான் சொன்ன உடனே சரி முருகா நான் செய்யறேன்னு தாமரை மலர்களை எல்லாம் கொண்டு வந்து முருகப்பெருமானுடைய பாதத்தில் வைத்து எடுத்துக்கொண்டு போருக்கு கிளம்புகிறார் நல்லியக்கோடன். போர்க்களத்தில் அந்த தாமரை மலர்கள் எல்லாம் மலர, அதற்குள்ளே இருந்து வண்டுகள் வர, அந்த வண்டுகள் எதிரி மன்னனுடைய யானையின் காதுகளுக்குள் போய் நுழைய, யானை மீது அமர்ந்திருந்தவர்கள் எல்லாம் ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு தோற்று ஓடினார்கள் என்பது கோவிலின் தல வரலாறு சொல்கிற செய்தி. மிக மிக மெல்லிசா இருக்கக்கூடிய மென்மையான தாமரை பூக்களை வைத்தே நல்லியக்கோடன் போரில் வெற்றி பெற்றான். எப்படி? இந்த கோவிலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய வழிகாட்டுதலால். அதனால இங்க வந்து முருகப்பெருமானை வேண்டிக்கோங்க, தட்சிணாமூர்த்தியை வேண்டிக்கோங்க. குரு சரியில்லை, குருபலம் வேணும்னா முன்னூர் ஆடவல்லீஸ்வரர் கோவிலுக்கு வந்து வழிபாடு செய்யுங்கள். மரக்காணம் போற வழியில இருக்கு, திண்டிவனத்துல இருந்து மரக்காணம் போற வழியில இருக்கு. பேருந்து வசதி ரொம்ப குறைவு தான். அதனால ஆலங்குப்பம் அப்படின்ற ஊர்ல இருந்து நீங்க ஆட்டோ எடுத்துட்டு போகலாம். நான் இந்த மாதிரி ஏதாவது கோவில் பத்திலாம் சொன்னா உங்க ஊர்ல இருந்து அந்த கோவிலுக்கு எப்படி போகணுன்றதை நீங்க கூகுள்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பேருந்துல போறவங்க பேருந்து வசதி குறைவு என்பதால் ஆலங்குப்பம் என்கிற ஊரிலிருந்து ஆட்டோ எடுத்துட்டு போறது நல்லது. நிச்சயமாக இந்த கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிற போது குருவால் ஏற்படக்கூடிய தோஷம் நீங்கும். இதே போல ஒரு பரிகார முறையோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.